சஹாபாக்களின் கண்ணியமும் வழிதவறிய சித்தாந்தங்களுக்கு எதிரான எச்சரிக்கையும். சஹாபாக்கள் அல்லாவின் திருப்தியை அடைந்தவர்கள். முஸ்லிம்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை என்னவென்றால், சஹாபாக்கள் நபியின் தோழர்கள் அல்லாவின் நேரடி திருப்தியை பெற்றனர். அல்லாஹ் இதை புனித குரானில் தெளிவாக கூறுகிறான். முஹாஜிர்கள் மற்றும் அன்சார்கள் மற்றும் அவர்களை விசுவாசத்தில் சரியாக பின்பற்றியவர்களின் இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தன்னை பற்றி மிகவும் திருப்தி அடைவது போல அல்லாஹ் அவர்களிடமும் மகிழ்ச்சியடைகிறான். சூரா அத்தப்பா 9-100. சஹாபாக்களுக்கு எதிரான வழிதவறிய சித்தாந்தங்களும் அவதூறுகளும். முஹாஜிர்கள் மற்றும் அன்சார்களை புகழ்ந்திருந்தாலும் ஷியாக்கள் மற்றும் ரஃபிதிகள் அவர்களை இழிவுபடுத்துவது, அவமதிப்பது மற்றும் அவர்களை காஃபிர்கள் என்று முத்திரை குத்துவதை தங்கள் கொள்கையாக கொண்டுள்ளனர். ஷியா அறிஞர் முஹம்மது இப்னு யாகூப் அல் குலைனி தனது அல் காஃபி புத்தகத்தில் ரிஜால் அல் காஷ்ஷி பக்கம் 6 ஐ குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் அவர்களின் மறைவுக்குப் பிறகு மிக்தாத் இப்னு அஸ்வத், அபூ தர் அல் கிஃபாரி மற்றும் சல்மான் அல் ஃபார்ச்சி ஆகிய 3 நபர்களை தவிர மற்ற அனைவரும் மதத்தை விட்டு வெளியேறினர் என்று கூறுகிறார். இது முழுமையான விலகல் மற்றும் குரானின் வசனங்களுக்கு முரணானது. தாய் ஆயிஷா ரலி மீது அவதூறு. இந்த ரஃபிதிகள் விசுவாசிகளின் தாய்மார்களான ஆயிஷா ரலி மற்றும் ஹப்சா ரலி ஆகியோரை கூட விட்டுவைக்கவில்லை. குறிப்பாக அவர்கள் ஆயிஷா ரலி மீது தவறான குற்றச்சாட்டுகளை பரப்பி அவரை ஒழுக்கக்கேடானதாக குற்றம் சாட்டி அவரை அவமதிக்க முயன்றனர். அபூபக்கர் மற்றும் உமர் ரலி ஆகியோருக்கு எதிரான சாபங்கள். மிஃப்தா அல் ஜினான் என்ற ஷியா புத்தகத்தில் ஷியா மதகுருமார்கள் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருக்கு எதிராக ஒரு பிரார்த்தனையை சேர்த்துள்ளனர். அவர்களை குறைஷிகளின் 2 சிலைகள் என்று குறிப்பிட்டு இந்த சாபத்தை ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஓதுமாறு பின்பற்றுபவர்களை ஊக்குவித்துள்ளனர். சஹாபாவை நேசிப்பது நம்பிக்கையின் அடையாளம் ஈமான். நபிகள் நாயகம் 2 முக்கிய ஹதீஸ்களில் சஹாபாவை நேசிப்பதன் அவசியத்தை விளக்கினார். ஒரு விசுவாசியை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை நேசிப்பதில்லை, ஒரு நயவஞ்சகரை தவிர வேறு யாரும் அவர்களை வெறுப்பதில்லை. சஹீஹ் அல் புகாரி 3783. நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும், மேலும் நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும். சஹீஹ் அல் புகாரி 3784. சஹாபாக்களை நேசிப்பவர் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறார், மேலும் அவர்களை வெறுப்பவர் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகிறார். கொமீனியும் அவரை ஆதரிக்கும் இயக்க தலைவர்களும். இந்த மாறுபட்ட சித்தாந்தங்களை பரப்பிய மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் கொமீனி. சஹாபாக்களை வெறுப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று ஹதீஸ் எச்சரிக்கும் போது இன்று சிலர் கொமீனியை ஷாஹீத் தியாகி, இஸ்லாமிய தலைவர் அல்லது முஸ்லிம்களுக்கான போராளி என்று புகழ்வது கவலையளிக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள். தௌஹீத் ஜமாஅத் சித்தாந்தமே தலைவர் என்று கூறும் பி. ஜெயினுலாப்தீன், ஷம்சுதீன் காசிமி, SDPI போன்ற அமைப்புகள் சஹாபாக்களை அவமதிப்பவர்களுக்காக வாதிடுவதன் மூலம் இந்த குழுக்கள் தங்கள் சொந்த ஈமான் நம்பிக்கை நிலை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றன. ஒரு பாவி மரணம் மற்றும் உலக விடுதலை. ஒரு இறுதி ஊர்வலம் அவரை கடந்து சென்றபோது நபி அவர்கள் ஒரு ஆழமான பாடத்தை பகிர்ந்து கொண்டனர். ஒரு விசுவாசி அவர் இறக்கும்போது உலகின் தொல்லைகள் மற்றும் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு அல்லாவின் கருணையை நோக்கிச் செல்கிறார். ஆனால் ஒரு தீய நபரை பொறுத்தவரை மக்கள், நிலம், மரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் அவரிடமிருந்து மற்றும் அவரது தீமையிலிருந்து விடுவிக்கப்படுகின்றன. சஹீஹ் அல் புகாரி 6512. இதன் அடிப்படையில் சஹாபாக்களை அவமதிக்கும் சித்தாந்தங்களை நிறுவி பரப்பிய கொமீனியின் மரணம் முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான தருணம். அவரது மரணம் மக்கள், நாடு மற்றும் இயற்கை கூட அவரது மாறுபட்ட அழைப்பின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டது என்பதை குறிக்கிறது. முடிவு. முஸ்லிம்கள் நேரான பாதையில் இருக்க விரும்பினால் அவர்கள் சஹாபாக்களை அவமதிக்கும் மாறுபட்ட அழைப்பாளர்களிடமிருந்தும் இயக்கங்களிலிருந்தும் தங்களை தூர விலக்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்களின் பாதையை பின்பற்றுவதே உண்மையான வெற்றி.